இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு ரொம்ப யங்கான ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், சடன் டெத் அப்படிலாம் வரதை பார்க்குறோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க டாக்டர் ஃபிட்டாகவும் இருக்க சொல்கிறீங்க, ஜிம்முக்கு போனால் இந்த மாதிரி சடனாக இறந்து போகிறாங்க அப்படின்ற கவலை உங்களுக்குலாம் இருக்குல்ல. யாருமே பயப்பட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க, ஏன் இப்போலாம் 30 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் சொல்கிற டெஸ்ட் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் உங்களோட பிளட் சுகர் லெவல் அது கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா பார்த்துக்கணும். அது இல்லாமல் செகண்ட் கொலஸ்ட்ரால், தேர்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபோர்த் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் இசிஜி. ஒருவேளை இசிஜியில் ஏதாவது அப்நார்மாலிட்டி தெரியுது அப்படின்னு உங்கள் டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்கோ பண்ணலாம். எக்கோ பண்ணுறதுல உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்கள் ஹார்ட்டோட வால்வ் மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தான் போய் பிளட் டெஸ்ட்டோ இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட்டோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளோட செடென்டரி ஹேபிட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட் ஆஃப்டர் 30 இயர்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அவேர், டேக் கேர்.